வணக்கம். 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 1வது ரவுண்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த நேரத்துக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. தப்பில்ல. ஆனா மாணவர்களே இன்னும் 2 நாள் இருக்கு. ஸோ பொறுமையா இந்த சாய்ஸ் லிஸ்ட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரிகள நான் சொல்லப் போறேன். நெறைய பேரால இங்க பணமே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. தனியார் கல்லூரின்னு பணம் கட்டி செலுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய லெவலுக்கு மாணவர்களும், பெற்றோர்களும் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமானதாக நான் ஒரு 50 கல்லூரிகள ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். மாணவர்களே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர் போகணும்னா, நான் சொல்லப் போற காலேஜ் லிஸ்ட் எல்லாத்துலயும் கோயம்புத்தூரா பாருங்க. சென்னையில படிக்கணும்னா சென்னையா பாருங்க. அதே போல சவுத் சைடு, அதாவது மதுரைக்கு நம்மளுடைய தென் மாவட்டம் பக்கம் போகணும்னா, நீங்க தென் மாவட்டத்துல அந்த சொல்ற டிஸ்ட்ரிக்டா பாருங்க. அதே போல கொங்கு ரீஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி இந்த ரீஜன் தான். நீங்க அந்த ரீஜன்ல பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரிகள். எல்லாமே தலை சிறந்த கல்லூரிகள் தான். காலேஜையும் சொல்லப் போறேன், லிஸ்ட்டையும் சொல்லப் போறேன். எப்படி நீங்க ஆர்டரா வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லப் போறேன். அதாவது ஜூலை 14, 15, 16க்கு நடக்க போகுது. அப்புறம் 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு நடக்க போகுது. இந்த சாய்ஸ் லிஸ்ட் எல்லாருக்குமே பொதுவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தான். 1வது ரவுண்டுக்கு மட்டும் கிடையாது. 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு எல்லா மாணவர்களுமே இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஇஜி கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ். இதுல பார்த்தீங்கன்னா நான் எல்லா கோர்சஸையுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு வேண்டிய கோர்சஸை நீங்க வச்சுக்கோங்க. வேணாம் அப்படின்னா அந்த கோர்சஸை நீங்க விட்டுருங்க. அதாவது நம்முடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லையும் கண்டிப்பா சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட்க்கு இருக்கணும். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். நீங்க இங்க படிச்ச ஆளுன்னா சிஇஜில எல்லா கோர்சஸையும் கொடுத்தாதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த கோர்சஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அதனால ஏசிடி கேம்பஸையுமே கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேண்டிய கோர்சஸை லைனா வச்சுக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வேணான்னா அதை விட்டுருங்க. அப்படியே டோட்டலாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கோர்சஸ், அடுத்தடுத்த காலேஜை பார்க்கலாம். அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது எம்ஏகி கேம்பஸ். இங்கே சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கோர்சஸுமே வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான கோர்சஸையும் தேவையான அந்த கோர்சஸை மட்டும் வச்சுக்கோங்க. தேவை இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நான் பொதுவான எல்லா கோர்சஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும்னு இருக்கீங்க. அப்படியெல்லாம் வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்காம நாட் அலாட்டட் இந்த வருஷம் பல பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நல்லா பார்த்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோர்ஸ்ன்னு இல்லை, நல்ல காலேஜில் எந்த கோர்ஸ் படித்தாலுமே நல்ல விஷயம் தாங்கிறத நான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல நம்மளுடைய எஸ்எஸ்என் காலேஜ் பிரைவேட் காலேஜ். ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்என் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிரைவேட் காலேஜ்னா அது எஸ்எஸ்என் தான். ஸோ இங்கே போகக்கூடிய மாணவர்கள் பார்த்துருங்க, எல்லா கோர்சஸையுமே நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்என்னுக்குள்ள நான் கால் எடுத்து வச்சே ஆகணும் சார் அப்படின்னா நீங்க எல்லா கோர்சஸையுமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்கே எல்லா கோர்சஸையுமே வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கண்டிப்பாக இந்த காலேஜில் எல்லா கோர்சஸையும் நீங்கள் ஆட் பண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த கட்டமாக இங்கே நிறைய கோர்சஸ் இருக்கு. வேணுங்கிறத வச்சுக்கிங்க, வேணாங்கிறத நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணி அதை தூக்கிடலாம். அடுத்த கட்டமா பிஎஸ்சி காலேஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? இதுவுமே கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்கே சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரிபிள் இசிஇ எல்லா கோர்சஸையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்தெந்த கோர்சஸ்னா வேணுமோ அதை வச்சுக்கின்னு, வேணாங்கிறத தூக்கிங்க. எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு விருப்பம். அப்படி வச்சாதான் சீட்டு நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகும், இல்லாட்டி நாட் அலாட்டட் வந்துருங்கிறத நீங்க கவனமா கேட்டுடணும். அடுத்த கட்டமா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இப்போ மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமஸ்னா எப்பவுமே தியாகராஜர் தான். இங்கே பாருங்க, சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ், ஐடி, அதுக்கப்புறம் இசிஇ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிங்க, வேணாங்கிறத விட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில். அடுத்த கட்டமாக அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கோயம்புத்தூர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஃபீஸு கம்மி, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த காலேஜை மறந்துடக்கூடாது. தயவு செய்து எல்லா கோர்சஸையும் வச்சுக்கிங்க. ஸோ வேணுங்கிறத வச்சுக்கிங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்த கட்டமாக நம்மளுடைய
சிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காரைக்குடியில் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அங்கே வந்து கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டில் இருக்கு. அதை வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி ஐடெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜ். பிஎஸ்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம்பஸ், பிரைவேட் கேம்பஸ் தான். இந்த கேம்பஸ்லேயே நீங்கள் எல்லா கோர்சஸையும் வச்சுக்கலாம். அடுத்த காலேஜ் நான் என்ன வச்சிருக்கேன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சிருக்கேன். ஸோ இதில் வேடுங்கிற கோர்ஸை வச்சுக்கிங்க, வேடாங்கிற கோர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன். எல்லா கோர்ஸையும் வச்சுக்கிறோங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். அடுத்த கட்டமாக குமரகுருக்கு அடுத்து நம்ம வச்சிருக்கிறது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கல்லூரி. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் எல்லா கடையுமே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு பீஸ் கட்ட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கலாம். எல்லா கோர்ஸஸுமே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு வேணாம்னா அந்த சில கோர்சஸ் எல்லாம் நீங்கள் தூக்குறனாலும் தூக்கிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது வந்து சேலத்தில் இருக்கு. ஒரு நம்பர் 1 கல்லூரிங்க. ஸோ சேலத்தில் போய் நீங்கள் படிக்கணும். கவர்மெண்ட் காலேஜ்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ எல்லா கோர்சஸையும் வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பார்த்துக்கங்க, எந்தெந்த கோர்ஸ் வேணுமோ வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிடுவேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸையும் வச்சிருக்கேன். ஸோ நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களே அங்கே வந்து சூப்பரான ஒரு காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணா காலேஜ் எல்லாத்தையுமே வைக்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு, அதில் எந்த குறைச்சலுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த கிருஷ்ணா காலேஜை கண்டிப்பாக கோயம்புத்தூரில் போகக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். பார்த்துக்குங்க, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற கோர்சஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே எல்லா கோர்சஸையும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பச்சக்தியார் கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான காலேஜுங்க. இங்கே வந்து ரொம்ப கம்மியான கோர்சஸ் தான் இருக்குது. அதனால இந்த காலேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்கிற சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். வேணுங்கிறத வச்சுக்கிங்க, வேணாங்கிறத தூக்கிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ எல்லா கோர்சஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருந்து நான் வச்சுக்கங்க, வேணாங்கிறத தூக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கல்லூரி. ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியாக என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல சூப்பரான ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஸோ கேபிஆர் காலேஜை நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணலாம். வேணுங்கிற கோர்சஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிற கோர்சஸை எடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம், வேணாங்கிறத இந்த கோர்சஸ்ல இருந்து தூக்கிங்க. அடுத்து லொயாலா ஐகாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கிற உங்கம்பாக்கத்தில் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிற கோர்ஸை விட்டுருங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஈரோடு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜை மறந்துடாமல் வச்சுக்கோங்க. எல்லா கோர்சஸையும் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத கோர்சஸை விட்டுருங்க. எல்லாத்தையும் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸி ஐடி வரைக்கும் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் தவிர அது வேண்டாலும் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம், அவ்வளோதான். அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. வேணுங்கிறத வச்சுக்கிங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்த கல்லூரி நம்மளுடைய மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய அந்த சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. இது வந்து விருதுநகரில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல கல்லூரி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோ காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரிகளில் மெப்கோவும் ஒன்று. ஸோ அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது. ஸோ இந்த காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். இதில் எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காத கோர்சஸை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் தாம்பரத்தில் இருக்குது. எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காததை விட்டுருங்க. ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கோர்சஸ், சூப்பரான காலேஜ் அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுமே. ஸோ வேடாங்கிற கோர்சஸை விட்டுருங்க. அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இது வந்து சத்தியமங்கலத்தில் ஈரோட்டில் இருக்குது. ஸோ இதேமே நான் எல்லா கோர்சஸையும் வச்சிருக்கேன். வேணுங்கிறத வச்சுக்கங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்து பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் பார்க்கப்படுது. ஸோ இந்த காலேஜ் வந்து நம்ம சென்னையில் இருக்குது. நல்ல கட்டாப்பில் போன வருஷம்ல நல்ல க்ளோஸ் ஆன காலேஜ். ஸோ எல்லா கோர்சஸையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், பிடிக்காத கோர்சஸை விட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ ஒரு அருமையான ஒரு கல்லூரி. இங்கே உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை நிறையா வச்சுங்க, பிடிக்காததை விட்டுருங்க. அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காததை விட்டுருங்க. அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கு. ஸோ இங்க ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம், பிடிக்காததை விட்டுறலாம். பார்த்துட்டு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு, அதை பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டத்தில் கோவில்பட்டியில் இருக்கு, தூத்துக்குடியில். வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க கோர்சஸை.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய பருப்பூர் கிருஷ்ணகிரி, இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ், ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால இதை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் போறவங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கல்லூரியை பார்க்கப்படுது. இந்த காலேஜையுமே நீங்க வச்சுக்கலாம், ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு கேம்பஸ். இங்க வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கேஐடி காலேஜையுமே கோயம்புத்தூர் போகக்கூடிய மாணவர்கள் 1வது ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பட மாணவர்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கல்லூரியா அது பார்க்கப்படுது. ஃபீஸுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வச்சுக்கிட்டு பிடிக்காத விட்டுருங்க. எல்லாமே ஃபீஸ் ரொம்ப குறைவான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அந்த கல்லூரி பார்க்கப்படுது. அதனால மறந்துடாதீங்க. அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சேலத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸஸ் வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. சோனா காலேஜ்னு ஒரு அருமையான கல்லூரியா பார்க்கப்படுது. 1வது ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களே கண்டிப்பா வந்து சோனா காலேஜ்னா நீங்க வச்சீங்கன்னா கட்டாயமா கிடைக்கும். இதெல்லாம் கீழே ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. சீட்டே அலாக் ஆகாம நாட்கள் அட்டன்னு வந்துடாதுல்ல, அதுக்காக நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோனாவுக்கு அப்புறம் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. பிடிச்ச கோர்சஸை வச்சிருந்தோம், பிடிக்காத விட்டுருங்க. கற்பகம் காலேஜும் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல கல்லூரியா தான் பார்க்கப்படுது. பிடிச்ச கோர்சஸ் மட்டும் வச்சு நீங்க விட்டுறலாம். அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பேடமால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரையில இருக்கு. மதுரையில தென் மாவட்டத்துல ஒரு நல்ல ஒரு கல்லூரிங்க. இதே மிஸ் பண்ணிட வேணா. பிடிச்ச கோர்சஸ் வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. பிடிச்ச கோர்சஸ் வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், அதாவது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. பிஐடி மறந்துடவே கூடாது. உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சிங்கன்னா கட்டாயமா சீட்டு உறுதி. ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கங்க, வேணாம்னா அந்த கோர்சஸ் எல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பா இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த கல்லூரியுமே ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் மாணவர்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல கல்லூரியாகவும் பார்க்கப்படுது இந்த பிஏ கேம்பஸ். ஸோ அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜா பார்க்கப்படுது. இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சிங்கன்னா பிடிக்காத விட்டுருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கு. அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். அதே அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்புறம் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய எங்க இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. பிடிச்சதை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. சவிதா யூனிவர்சிட்டி. ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். இங்க பாருங்க எவ்வளோ கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சென்னையில் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் மெயின் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கு. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி பிஎஸ்என்ஏ காலேஜ். கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ திண்டுக்கல்ல இருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல கல்லூரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் மட்டும் வச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபீஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. இங்கே வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. எல்லா டைமும் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சிங்கன்னா பிடிக்காத விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. இந்த கல்லூரியுமே இங்கே வந்து எல்லா கோர்சஸையும் வச்சிருக்கேன். பிடிச்சதை வச்சுக்கணும், பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல கல்லூரி. அங்கே தென் மாவட்டத்தில் இந்த காலேஜையுமே கண்டிப்பாக வந்து 1வது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னோட சஜஷன். இப்போ நம்ம வந்து காலேஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ நான் சொன்ன கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, நேற்று இதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அதை போய் செக் பண்ணிக்கோங்க.